விவசாயி பாலன் தாக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சையில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் லெனினிடம் கேட்கலாம். லெனின், என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க? குறிப்பாக தஞ்சை மாவட்டம் பாப்பநாடு காவல் சரகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் பாஸ்கரன் என்கிற பாலன் தனியார் வங்கியில் கடன் பெற்றிருந்தார். குறிப்பாக டிராக்டருக்கான கடன் பெற்றிருந்தார். அவருடைய கடன் தொகையை முறையாக செலுத்தவில்லை என காரணம் சொல்லி வங்கி அதிகாரிகள், காவல்துறையினர் ஆகியோர் அவருடைய இல்லத்திற்கு சென்று அவர் வைத்திருந்த டிராக்டரை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அவர் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது சட்டவிரோதமான நடவடிக்கை. காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனுடைய நேரடி காட்சிகளை இங்கு நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் முடியும் காலம் வரை புதிய அரசு பொறுப்பேற்கும் வரை இந்த ஜப்தி நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை இவர்கள் முன்வைக்கிறார்கள். குறிப்பாக அதிகாரிகள் ஜப்தி நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். எனவே இந்த நடவடிக்கைகளை காவல்துறையினரும் சரி, வங்கி நிர்வாகமும் சரி உடனடியாக கைவிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்திருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய இந்த போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் நம்மோடு இருக்கார். நம்ம அவர்கிட்ட கேட்கலாம், என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் எதுவரை தொடரும்? சோழவன்குடிக்காடு பாலன் என்கிற பாஸ்கரன் மீது பாப்பநாடு காவல் ஆய்வாளர் டிராக்டரை பறிமுதல் செய்கிறோம் என்கிற பெயரால் அவரோடு சேர்ந்து 4 காவலர்கள் உட்பட கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டார்கள். கடந்த 10 நாட்கள் கடந்த பிறகும் கூட இதுவரையிலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அதைக்கு காலையில் எங்களோடு தொடர்பு கொண்டு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்திய மாவட்ட கண்காணிப்பாளர் இன்று மாலைக்குள் அவர் துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டு உரிய தண்டனை வழங்கப்படும் என்றும், தற்போது உடனடியாக அவர் அந்த பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார் என்றும் எங்களிடத்தில் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளருடைய தலைமையில் நேரடி விசாரணை நடத்துவதற்கு மத்திய மண்டல காவல்துறை தலைவர் உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவின் அடிப்படையில் 2 தலைமை காவலர்களும் 1 காவலரும் உடனடியாக பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் என்ன கோரிக்கைகளை நீங்கள் முன்வைக்கிறீங்க? இல்லை, அந்த காவல் ஆய்வாளர் அந்த ஸ்டேஷன்லேயே இருக்கக்கூடாது. அவர் இருந்து உண்மையான சம்பவத்தை மூடி மறைப்பதற்கு பல்வேறு தவறான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபடுறாரு, மிரட்டுறாரு, அச்சுறுத்துறாருங்கிறதுனால தான் ஐஜியோட நடவடிக்கையும் எங்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக கருதி தான் நாங்கள் இன்று காலையில் உடனடியாக நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டோம். அதனைத் தொடர்ந்து எங்களிடத்தில் மாவட்ட கண்காணிப்பாளர் தற்போது அந்த ஆய்வாளர் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு இன்று மாலைக்குள் துறை நடவடிக்கை மேற்கொண்டு அவருக்கு உரிய தண்டனை வழங்கப்படும், அதற்கான தகவலை உங்களிடத்தில் உத்தரவாதமாக தருகிறேன் என்று சொல்லிவிட்டு உடனடியாக அந்த காவல் நிலையத்திலிருந்து அவர் விடுவிக்கப்படுகிறார். மாற்றுப் பணிக்கு அவர் அனுப்பி வைக்கப்பட்டு காத்திருப்போர் பட்டியல் இருக்கிறார் என்கிற உத்தரவாதத்தை அவர் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து எங்களுக்கு அந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்க வேண்டும், நிவாரணமாக வழங்கப்பட வேண்டும். அதே போல தமிழ்நாடு முழுவதிலும் இன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கிறது என்பதை பயன்படுத்தி கொண்டு அதிகாரிகளை கவனத்தை திசை திருப்பிவிட்டு இந்த வங்கிகள் கூலிப்படையினரை வைத்து வசூல் ஏஜென்ட்டுகள் என்கிற பெயரால் அவர்களை பயன்படுத்தி கொள்ளையடிக்கிற முயற்சியாக இன்றைக்கு விவசாயிகளிடத்திலே ஜப்தி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் துவங்கியிருக்கிற இந்த நேரத்தில் கூட ஒரு அதிர்ச்சியான தகவல் வருகிறது. அரியலூரில் அழகர் என்கிற ஓரத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டார். அது டிராக்டர் பறிமுதல் செய்ததுதான் என்கிற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி தமிழக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நாங்கள் தலைமை தேர்தல் ஆணையரை கேட்டுக்கொள்வதெல்லாம், தேர்தல் நடத்தை விதி அமலில் இருக்கிற போது ஒரு தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி இருந்தால்தான் எங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும் என்று உணர்ந்திருக்கிறோம். ஆனால் உங்களை மையமாக வைத்து அதற்குள்ளாக அதிகாரிகளை பயன்படுத்திக் கொண்டு, காவல்துறை பயன்படுத்திக் கொண்டு விவசாயிகள் அச்சுறுத்தி கடன் வசூல் பணியில் ஈடுபடுவதை நாங்கள் ஏற்க மாட்டோம். காரணம், நாங்கள் டெல்லியில் சென்று மனித சங்கிலி நடத்தி மத்திய அரசாங்கம் ஒரு கடன் நிவாரணம் வழங்கும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிற போது இப்படி நடவடிக்கை தொடர்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 3 மாத காலத்திற்கு உடனடியாக ஜப்தி நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை இவர்கள் முன்வைக்கிறார்கள். அதற்கான உத்தரவாதம் கிடைக்கும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். வேதவழி, லெனின், பல்வேறு விதமான போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அடுத்த கட்ட போராட்டம் எப்படி இருக்கும்? குறிப்பாக ஜப்தி நடவடிக்கைகளை பொறுத்தவரை தவணை தொகை செலுத்தலைன்னு சொன்னால் 3 தவணைகள் செலுத்தவில்லைன்னா உடனடியாக ஜப்தி நடவடிக்கைங்கிற பேரில் டிராக்டரை பிடிக்கிட்டு போயிடுறாங்க. அது மட்டுமல்ல, அந்த டிராக்டரில் இருக்கக்கூடிய பேட்டரி உள்ளிட்ட உதிரி பாகங்களை அவர்கள் எடுத்துக்கிறாங்க.
ஒரு தரமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு டிராக்டரை பழுதடைந்த நிலையில் தவணை தொகையை செலுத்தி பிறகு மீண்டும் விவசாயிகளிடம் ஒப்படைக்கிறாங்க என்ற குற்றச்சாட்டுகளை இந்த விவசாயிகள் முன்வைக்கிறாங்க வேதவழி. எனவே இந்த போராட்டம் என்பது இதற்கான புதிய அரசு பொறுப்பேற்கிற வரை இந்த ஜப்தி நடவடிக்கையை நிறுத்த வேண்டும், அதற்கான உத்தரவாதம் கிடைக்கும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும்னு சொல்லியிருக்காங்க.